வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் கன்னியாகுமரியில் அம்மா வீட்டில் நெத்திலி மீன் வறுவல் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி தான். மீன் கழுவுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி அதை குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நாம் ரொம்ப டேஸ்டியான இந்த நெத்திலி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நெத்திலி மீன் வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் குறைஞ்சிடுச்சு. 350 கிராம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ரெண்டாக ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நெத்திலி மீனை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது மாதிரியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நெத்திலி மீன் கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுடுவோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கோகனட் ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணுமோ அது ஊற்றிக்கோங்க. சாதாரணமாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சோம் இல்லையா மசாலா போட்டு அந்த மீனை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட் வேகட்டும் நல்லா. இப்போது சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருக்குது. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. இன்னொரு 2 மினிட் மூடி வச்சு லைட்டாக வேக விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இது பண்ணலாம், பட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.